ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து சண்டேவோட விலாக் தாங்க. சண்டே அண்டு மண்டே கிடையாது, டியூஸ்டேவோட விலாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் இருந்தது, அதனால் அங்கே காலையில் அங்கே போயிட்டோம். விநாயகர் கோயில் தான், பள்ளிப்பாளையத்தில் ஸ்ரீ விநாயகர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அது கும்பாபிஷேகத்துக்கு முடிச்சுட்டு வந்தோடனே பெரியமாமா தோட்டத்தில் வந்து உழவு ஓட்டுறதுக்காக டிராக்டர் வந்துருந்தது. சரி, நம்மளும் இந்த இதெல்லாம் பெரியமாமா தோட்டத்தை ஓட்டி நம்ம சோளம் போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கோட வர சொல்லியிருந்தோம். மாமா இருந்துட்டு, இல்லை சும்மா மட்டும் உழவு ஓட்டி விடுங்க, சோளம் இப்போ எதுவும் போட வேண்டாம், ஏன்னா மழை வந்து ஒரு டைம் தானே பெஞ்சிருக்கு. ஆனால் அந்த ஒரு டைமும் 2 வெள்ள மழை பெஞ்சிருந்ததுங்க, அதனால தான் டிராக்டரே வர சொன்னது. ஆனால் அந்த ஈரம் வந்து அந்த சோளம் போட்டால் தங்காது, அதனால் இன்னொரு டைம் மழை பெஞ்சதுன்னா ஓட்டி போட்டுக்கலாம், நீங்கள் சும்மா மட்டும் ஓட்டுறனா ஓட்டிக்கோங்க அப்படின்னு. அப்புறம் டிராக்டர்காரர்கிட்டையும் கேட்டோம், நீங்கள் வேணால் தண்ணி தெளித்து வேணால் சோளம் போடுறோன்னா போடுங்க அப்படின்னாங்க. இல்லை, அதெல்லாம் செட் ஆகாது, நீங்கள் வெறும் அளவே ஓட்டிடுங்க, ஏன்னா அந்த புல்லு வந்து ரொம்ப முழங்காலுக்கு மேலே ஏறி போச்சு, அந்த அளவுக்கு புல் ஏறி போயிருந்தது. சரி, அதனால் நீங்கள் சும்மாவே உழவு ஓட்டி விடுங்க, மறுபடியும் மழை பெஞ்சுதுன்னா வேணால் நாங்கள் ஓட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓட்ட சொல்லியாச்சு. அப்புறம் இந்த டிராக்டர்லாம் பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு ஆசை வந்துருச்சு, ஏன்னா எப்போ வந்தாலுமே மேலே ஏற்றி உட்கார வச்சுருவோம், அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே. அப்புறம் 2 பேரும் ஏறுறேன்னு சொல்லி சொன்னாங்க. பாப்பா தான் ஃபஸ்ட்டு ஏறுறேன்னா அவளை பேலன்ஸ் பண்ணி பிடிக்க முடியாதுல்ல, அதனால் தம்பியும் சேர்த்து ஏற்றி விட்டு 2 பேரும் அதுலேயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே டிராக்டர் கிளம்புறதுன்னே அந்த டிராக்டர் விட்டு இறங்கவே இல்லை, 2 பேரும் அதிலே தான் உட்காந்துருந்தாங்க. நம்ம சரி எதுக்கும் சேஃப்டிக்கு நம்மளும் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேயே தான் இருந்தார். நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நல்லா ஓட்டுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டுச்சுங்க. 1/2 மணி நேரமாக. ஆனால் புல்லு வந்து ஃபுல்லாக ஏறி போயிருந்தது. ஆனால் இன்னும் ஒரு நாள் கழித்து ஓட்டியிருந்தீங்கன்னா அந்த புல்லும் வராதுங்க, ரொம்ப காஞ்சி போச்சு இப்போவே அப்படின்ட்டு. அப்படி 2 நாள்லேயே இந்த அளவுக்கு ஆகிப்போச்சு, வெயிலும் அந்த அளவுக்கு அடிக்குது, வேறு என்ன பண்ணுறது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓட்டி முடிச்சாச்சு. ஓட்டிட்டு சரி இன்னொரு டைம் மழை பெஞ்சுதுன்னா சோளம் போடலாமா இல்லை சீம்பிள் வைக்கலாமா அப்படிங்கிறதே இன்னும் டவுட்டில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா சீம்பிள் வந்து நம்ம தோட்டத்தில் இல்லை, அந்த சைடில் மட்டும்தானே வச்சுருக்கோம், வேறு காட்டில் தான் போய் அறுத்துட்டு வரோம். சரி, இதுனா நம்ம பக்கத்துலேயே இருக்குது, எப்போ வேணாலும் அறுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் போயிட்டுருக்கு. இன்னும் முடிவு என்னங்கிறது தெரியலன்னு வச்சுக்கோங்களா. அதனால் அவங்களெல்லாம் ஓட்டினதுக்கப்புறமேட்டு எல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு இந்த வீடியோ வந்து அப்படியே ஜம்ப் ஆகி மண்டே கிடையாது, டியூஸ்டே, அதாவது அமாவாசை அன்னைக்கு, இன்றைக்கி தான் அமாவாசையா, அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. காலையிலே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்காக விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். தம்பி பாப்பா எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. நாம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக கொண்டு போய் தான் கொடுத்துட்டு அங்கேயெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார், அப்புறம் பூசணிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன், போன வாரம் சந்தையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த பூசணிக்காய் வணக்கி மோர் இருந்தது, அதனால் ரசம் எதுவும் வைக்கலை. அப்புறம் முந்தானேத்து மாவாட்டுறப்போ உளுந்து எடுத்து வச்சுருந்தேன், அது வந்து மெதுவடை பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் இன்றைக்கி ஸ்பெஷல், அவ்வளோதான். அதையும் வந்து எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து எல்லாம் அந்த பருப்பு மிளகா எல்லாம் வந்து வெயிலில் போட்டு எடுத்து வச்சா அந்த வண்டு உழுவாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதனால் மேக்ஸிமம் வெயிலில் போடுவாங்க. இருந்தாலும் அந்த அமாவாசை அப்படின்னா அது ஒரு கணக்கு சொல்லுவாங்க, அதனால் சரி நாமளும் எல்லாம் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம தோட்டத்திலே பொரிச்ச அந்த பச்சை மிளகாயை தான் காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நான் நெஸ்டீஷியாவிலேருந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தேன், கிளாஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம சில்வரில் போடுறதுனால சீக்கிரமாக வண்டு விழுந்துருதா, அதனால் இதில் வச்சா கொஞ்சம் வண்டு ஏறாது அப்படிங்கிற ஒரு கணிப்பில் வாங்கியாச்சு. ஆனால் அந்த ஹனிகோம் டிசைனில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து 1.5 kg பிடிக்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஆனால் நல்லா இருந்தது, குவாலிட்டி வைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு உள்ளே போயினா ஸ்டோர் ரூம்குள்ளே போனால் ஸ்டோர் ரூமில் வந்து புது விருந்தாளி, அதுக்கு மேலே நம்ம வீட்டில் எங்கேருந்து தான் வராங்களோ நம்மளுக்குன்னே. முந்தானேத்து தேள் வந்தது, இன்றைக்கி பார்த்தா எலி வந்து ஒரு ஃபேமிலியவே உருவாக்கி வச்சுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 குட்டி போட்டிருந்ததுங்க. ஆடா எப்பா, எப்படா நம்மளுக்கு தெரியாமையே உள்ளே வளர்ந்துருக்குது. நம்ம பொண்டு பொடுசுங்களுக்கு கூட அங்கே இருக்கிறது என்னென்ன இருக்குதுன்னு தெரியாது, சாப்பிட்ற ஐட்டம் இது எங்கே
எங்கேருந்து தான் தொலைவி பிடிச்சி போச்சோ ஃபுல்லாக அரிச்சு வச்சிருச்சுங்க. அப்புறம் அதனால் அந்த ஸ்டோர் ரூமையே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு காஞ்சது அந்த அரிசி பருப்பு எல்லாமே காய வச்சுருந்தேன். அது எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. இன்றைக்கி டியூட்டியே பெண்டு வாங்கிருச்சு. அதுவும் இல்லாமல் கரண்ட் வேறு ஷட் டவுன்னா இருந்த இதுக்கு இவ்வளோதான் இல்லை, அந்தளவுக்கு ஆகிப்போச்சு இன்றைக்கி. அப்புறம் சாயந்தரம் வந்து பாப்பா வந்ததுக்கப்புறமேட்டு ஹோம்ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹோம்ஒர்க் வந்து 3 ஹோம்ஒர்க் கம்பல்சரியாக கொடுத்துட்றாங்க. ரிட்டன் ஒர்க்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு. ரிட்டன் ஒர்க் வந்து டெய்லி ஒரு பேஜ் கன்ஃபார்மாக இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு பேஜ் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். கேபிட்டல் A to F வரைக்கும் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஸ்மால் இது போயிட்டுருக்கு. மேக்ஸில் வந்து நம்பர் 7 வரைக்கும் வந்திருக்காங்க. ஏன்னா ரிட்டன் ஒர்க் டெய்லியும் கொடுக்குறனால அவங்களே பண்ணுறாங்க. நம்ம கை பிடிச்செல்லாம் எதிர்பார்க்குறதே கிடையாது. அவங்களே பண்ணுறேன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் பண்ணி எழுதுறா. ஏன்னா அவளே பண்ணாதான் அவளுக்கும் என்ன தப்பு பண்ணுறாங்கிறது தெரியும். நாம் கையை பிடிச்சா ஈஸியாக பிடிச்சி ஒரே நிமிஷத்துலேயே போட்டு போயிடலாம். இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அவளே போடுறப்போ எங்களுக்கே ஆச்சரியம் தான், இவ்வளோ இதாக எழுதுறாளா அப்படின்ட்டு. அதுவும் இன்றைக்கி என்னென்னா கொடுத்துருந்தாங்கங்க. அதுதான் இருக்கிறதுலையே கஷ்டம். கூட போட்டுடலாம், போடுறதுலாம் கஷ்டம். அதையும் வந்து அவ்வளோ ஈஸியாக போட்டால் எனக்கு பார்க்கவே ஆச்சரியம்தான், எப்படிரா இதெல்லாம் நடக்குது. ஏன்னா நம்மலாம் அந்த போடுறதெல்லாம் செகண்ட் தேர்டு வரைக்குமே அந்த எல்லாம் வரல, சரியாக வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவெல்லாம் போடுறத பார்த்தா பரவாயில்லப்பா அப்படின்றதான் இருந்தது. அப்புறம் அந்த கேப்லேயே வந்து காஃபி வச்சு, அவங்க படிக்கிற கேப்லேயே நம்ம காஃபி குடித்தாதான் உண்டு, மறுபடியும் டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டே அவள் ஹோம்ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாம் எழுதிட்டா. ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே எழுதிட்டா. அதெல்லாம் அப்புறம் ஹோம்ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரைம்ஸ் இருந்தது. புக்ஸில் வந்து அந்த ரைம்ஸு A ஃபார் ஆப்பிள் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஆல்ஃபபெட்ஸ் வச்சு அப்புறம் நம்பர்ஸ் வச்சு அதெல்லாம் ரீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதையும் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கும் வந்து பால் காய வச்சுருந்தேன். கொடுத்துட்டு தோட்டத்துக்கு கிளம்பியாச்சு. மாட்டுக்கு வந்து புல் அறுத்து போட்டிருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்புறம் கோழிக்கெல்லாம் தீனி போட்டுட்டு இருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு போனால் பெரியமாமா தோட்டத்தில் அந்த களை வெட்டிகிட்டு இருந்தாங்க. களை வெட்டில் பாத்தி பிடிச்சிட்டு இருந்தாங்க. களை வெட்டியாச்சு, அதில் வந்து பாத்தி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து திருச்செங்கோட்டில் வந்து சந்தை போடுவாங்க. அங்கே வந்து இந்த செடியெலாம் நிறைய கொடுப்பாங்க. இந்த தக்காளி செடி, கத்திரிக்காய் செடியெல்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க. அங்கே போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இவரோட அண்ணி வந்து அந்த அந்த செங்கீரை, பாலக்கீரைலாம் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஃபுல்லாக புல் ஏறி போச்சுங்க. அந்த மலைக்கே இவ்வளோ செடி காணா. போட்ட செடியெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, புல் வேணால் ஃபுல்லாக இருந்தது. அதையெல்லாம் களை பிடுங்கிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி த டே வந்து இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.